லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அப்பா, அம்மா வந்திருக்காங்க. அம்மா, நீ பக்கத்துல இருக்கிறது அப்பாவுக்கு தெரியுதுமா? அப்பாவோட கை இப்ப துடிச்சதுமா? சும்மா இருடே, ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. இல்லம்மா, அப்பாவோட கை இப்ப துடிச்சத நான் பார்த்தேன். இந்த ஊர்ல எனக்கு வரவுன்னு சொல்லிக்க. உன்னை விட்டா வேற யாரு இருக்கா சுத்தி? ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லாம உன் முன்னால் அனாதையா நிக்கிறது. அம்மா என்ன பண்றீங்க? பேஷண்ட் பக்கத்துல எதுக்கு இத்தனை பேர் நிக்கிறீங்க? சாரி டாக்டர், இவங்க என்னோட அம்மா. அப்பா சுசிலா சுசிலான்னு இவ்ளோ நேரமா இவங்களோட பேரை தான் முடங்கிட்டு இருக்காரு. இவங்க பக்கத்துல இருந்தா நல்லதுன்னு நினைச்சுதான் டாக்டர் நான் அம்மாவை கூட்டிட்டு வந்தேன். டாக்டர், நான் எதிர்பார்த்த மாதிரி அப்பா பாசிட்டிவா ரியாக்ட் பண்றாரு. அப்பாவோட கை இப்ப துடிச்சதை நாங்க எல்லாருமே பார்த்தோம். சில சமயத்துல இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் நடக்குமா? இவர் சுய நினைவே இல்லாம இருந்தாலும் இவரோட உள்ளுணர்வு இவங்க வந்ததை கம்யூனிகேட் பண்ணியிருக்கு. அதான் இவரும் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இத மெடிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அம்மா, அப்பாவோட கையை பிடிச்சுக்கோமா. ஏம்மா சுமார்? அம்மா, நான் தான் சொன்னேன்லம்மா, அப்பாவோட மனசு முழுக்க இப்ப நீதாம்மா இருக்க. அதான் மயக்கமா இருக்கிற இந்த நிலைமையில கூட அப்பா உன் பேரை சொல்லி சொல்லி முணங்கிட்டு இருக்காரு. நீ வந்த உடனே அப்பாவோட கை துடிக்குது. உன் கைப்பட்டா அப்பாவோட கண்டிஷன் கண்டிப்பா மாறும்னு எனக்கு தோணுதுமா. ப்ளீஸ்மா, எனக்காக ஒரே ஒரு தடவை அப்பாவோட கையை பிடிச்சு பாருமா. ஆமாம்மா, மயில சொல்றத நானும் நம்புறேன். எங்களுக்காக நீ இதை செய்யக்கூடாதம்மா. உங்க பொண்ணு கரெக்டா தான் சொல்றாங்க. நமக்கு நெருக்கமானவங்க நம்ம கூட இருக்கிறது தான் பெரிய மருந்து. நாங்க கொடுக்குற மருந்தெல்லாம் விட இந்த மருந்து தான் சில சமயங்கள்ல வேலை செய்யும். பேஷண்டோட கையை பிடிங்க. அம்மா, அவர் உங்க புருஷன் தானம்மா? ஏன் பட்டும் படாம கையை வச்சிருக்கீங்க? உங்களுக்காக நான் இருக்கேங்கிற மாதிரி கையை இறுக்கி பிடிங்கம்மா. உங்க பொண்ணோட நம்பிக்கை வீண் போகலம்மா. நாங்க மருந்த மாத்தி மாத்தி கொடுத்தோம். இவரோட கண்டிஷன்ல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா உங்க கைப்பட்டதுமே கிரிட்டிக்கலா இருந்த எல்லா நம்பர்ஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்குமா. இவர் பொழைக்க மாட்டாருன்னு தான் நாங்க இவ்வளவு நேரம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் எங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. இவருக்கான பெஸ்ட் மெடிசன் நீங்க கூட இருக்கிறது தான். நீங்க இவர் கையை பிடிச்சிட்டு கூடவே இருங்க, பேச்சு கொடுங்க. நான் இருக்கேன், உங்க உடம்பு குணமாயிடும், தைரியமா இருங்கன்னு சொல்லுங்க. நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இவரை பொழைக்க வச்சிருவோம். டாக்டர், அம்மா, டாக்டர், அப்பா எங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் டாக்டர். அதுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம். அம்மா அப்பா விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க.
நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறோம் டாக்டர். வெரி குட்மா. சிஸ்டர், மறுபடியும் பேஷண்ட்டுக்கு எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து கார்டியாலஜிக்கு அனுப்பிச்சிருங்க. ஓகே டாக்டர். அம்மா இப்படி உட்காருங்க. உட்காருமா. உட்காருங்கம்மா. அம்மா, அப்பாவை இழந்துடுவோன்னு நான் ரொம்ப பயந்தம்மா. உன் கோவத்தை எல்லாத்தையுமே மறந்துட்டு நீ எனக்காக வந்து அப்பாவை மீட்டு கொடுத்துட்டேம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆனா இதுக்கு முன்னால எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா அப்பா வாழ்க்கையில நீ எவ்வளவு முக்கியங்கிறத இப்பவாது புரிஞ்சுக்கோமா. சித்திரம் பேசுதடி, இது காலம் செய்த கோலமடி. வெளிச்சம் வெளிச்சம் வேண்டாம். ஆஃப் பண்ணுங்க. எனக்கு வெளிச்சம் வேண்டாம். என்னோட ஜீவா என்னை விட்டு போயிட்டாரு. கல்யாண மேடையில தாலி கட்டுற நேரத்துல அந்த கல்யாணம் நின்னு போனா எப்படி வலிக்கும்னு உனக்கு தெரியுமா? பேசுவாங்களா? என்ன ஜீவா, ஏதோ தீவிரமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? அது மதுவை பற்றி தான்ப்பா யோசிச்சுட்டு இருக்கேன். அவளை என்னால் அப்படி பார்க்கவே முடியலப்பா. அவள் எப்போவுமே ரொம்ப மாடர்னாக ஸ்டைலாக சுற்றிட்டு இருப்பா. ஆனால் இப்போ எனக்கு அவளை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. அவ இப்படி ஆனதுக்கு காரணம் நீதான் உனக்கு ஞாபகம் இருக்காடா? முதலாளி, எதுக்கு பழசையெல்லாம் பேசி தம்பியை சங்கடப்படுத்த வேண்டாங்களே. உண்மையை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் நாட்ராயா. அன்னைக்கே கல்யாணம் முடிஞ்சிருந்தா இவனும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டான், நாமளும் சந்தோஷமா இருந்திருப்போம். மயில் மேல இருந்த காதல் மயக்கத்தால இவன் தான் எல்லாத்தையும் கெடுத்தான். முதலாளி, முடிஞ்சதெல்லாம் பேசி என்னங்க பிரயோசனம்? ஆக வேண்டியதை பேசணும்னு. ஜீவா, மயில் விஷயத்துல நீ என்னதான் முடிவு பண்ணிருக்க? பா, என்னப்பா புதுசாக கேட்குற மாதிரி கேட்குறீங்க? அதான் டைவர்ஸ்னு சொல்லி அமிச்சாச்சுல்ல. அதுலதான் எனக்கு தெளிவு வேணும்டா. அவ ஐபிஎஸ் கனவை விட்டுட்டு வரணுங்கிறதுக்காக டைவர்ஸ் பண்ற மாதிரி நாடகம் நடத்துறியா, இல்ல அவளை நிரந்தரமா பிரியறதுக்கு முடிவு பண்ணிட்டியா? அவளுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும்னு தான் நான் டைவர்ஸ் நோட்டீஸே அமிச்சேன். நான் அந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டேன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அவளோட முடிவை மாற்றிப்பான்னு நினச்சேன். நானும் மாமாவும் நேரில் போய் பார்த்து பேசியும் கூட அவளோட கனவை விட்டு கொடுக்குற மாதிரி தெரியலப்பா. என்னை விட அந்த கனவை தான் அவள் முக்கியம்னு நினைக்கிறா. அவள் எனக்கு தேவையே இல்லைப்பா. சோ நிரந்தரமா அவளை பிரியறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படிதானே? ஆமாப்பா. குட். நாங்க எல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். சரி, அவளை விட்டு பிரிஞ்சதும் நீ என்ன பண்ண போற? அப்பா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும்டா. பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குது இல்ல, அதை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. இது வரைக்கும் 2 தடவை உனக்கு கல்யாண ஏற்பாடு நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த 2 தடவையும் நீ தப்பான முடிவு எடுத்திருக்க. அட்லீஸ்ட் இந்த தடவையாச்சும் பெரியவங்க சொல்றது கேளு. மதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா வாழணுங்கிறது தான் எங்களோட ஆசை. நீ என்ன சொல்ற? என்னடா யோசிக்கிற? தாலி கட்டுற வரைக்கும் வந்துட்டு ஒரு பொண்ணை வேண்டான்னு சொல்றது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? மதுவுக்கு நீ அந்த பாவத்தை செஞ்சிருக்க. அவளுக்கு மட்டும் இல்ல, அவளை பெத்தவங்களுக்கும் நீ தீராத வேதனையை கொடுத்திருக்க. அவங்க மனசு நொந்து நீ நல்லா இருப்பியான்னு நினைச்சா கூட போதும், உன் வாழ்க்கை நாசமாயிடும். முதலாளி, மன்னிச்சிரு, குறுக்கால பேசுற.
ஆனா உங்க வாயால நீங்க இருந்த வார்த்தையை சொல்லாங்களா? அது அவரு என் பொண்ணை கட்டினாலும் சரி கட்டலைனாலும் சரிதான். சின்ன முதலாளி எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு தான் நாங்க நினைக்கிறோம். அதுதானேங்க எங்களுக்கும் சந்தோஷம். என்னடா நாட்ராய சொன்னதை கேட்டியா? யார் நல்லவங்க, உன் மேல யார் உண்மையான அன்பு வச்சிருக்கான்னு இப்போ அது புரியுதா? நீ இவங்களுக்கு பெரிய கெடுதல் செஞ்சிருக்க, ஆனாலும் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. வாழ்க்கையில இந்த மாதிரி மனுஷங்களை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்பவாவது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுப்பேன்னு நான் நம்புறேன். கண்டிப்பாப்பா. நான் காதலிச்ச மயிலு அவ வாழ்க்கைக்கு அவ வேலை மட்டும் இருந்தா போதும், நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனா மது என்ன காதலிச்சு எனக்காக அவ வாழ்க்கையே தொலைச்சிருக்காப்பா. இப்போ அவ என்னையே புருஷனா நினைச்சுக்கிட்டு கற்பனையா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கா. என்னால அவ இழந்த சந்தோஷத்தை நான் தானப்பா அவளுக்கு திருப்பி கொடுக்கணும். நான் செஞ்ச எல்லா பாவத்துக்குமே அதுதான்ப்பா ஒரு நல்ல பரிகாரமா இருக்கும். அப்பா, நான் மதுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. சின்ன முதலாளி, நீங்க நீங்க நெசமா தான் சொல்றீங்களா? ஆமா மாமா. எனக்கும் மயிலுக்கும் டைவர்ஸ் ஆன அடுத்த முகூர்த்தத்திலேயே எங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஜீவா, நீ முடிவு எடுத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். ஆனா மயில் இன்னும் டைவர்ஸ் பேப்பர்ஸ்ல சைன் பண்ணலையே. முடிஞ்ச வரைக்கும் அவ இழுத்தடிக்கணும்னு தான் பிளான் பண்றான். டைவர்ஸ் கிடைச்சு நீ ஃப்ரீயான தானே அடுத்த கடத்துக்கு போக முடியும். முதலாளி, அது கடகட்டுங்க. முதல்ல மதுவுக்கு சின்ன முதலாளிக்கு கண்ணால நடக்கட்டும். எனக்கு என்ன, அவளை எப்படியாவது அடைஞ்சு கிடக்குற அந்த அறையில இருந்து வெளியே கொண்டுட்டு வரணும், அவளுக்கு விடுதலை தரணும், அவ்வளவுதான். அதனால இவங்க 2 பேத்துக்கும் முதல்ல கண்ணால நடக்கட்டும். அதுக்கு பிறகு சட்ட ரீதி அதெல்லாம் சிக்கலுக்கள் வந்தா அதெல்லாம் பார்த்துக்கலாம் முதலாளி. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா கோர்ட்ல போய் நிப்பாங்களா? இதான் முதல் சம்சாரம், இவளுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு போய் கேட்பாங்க. நமக்கு என்னங்க அது பிரமாதம்? என்ன ஒரு 1 கோடி ரூபாய் கேட்டா கூட குழந்தைங்க மோத்தல அதை தூக்கி எரிஞ்சிடலாங்கிற. இல்ல என்னன்னா அந்த குழந்தைங்க நம்ம பேரை சொல்லி வாழ்ந்துட்டு போட்டோம். நமக்கு நம்ம பிள்ளைங்க சந்தோஷம் தானுங்க முக்கியம். அதான் சொன்னேன். நல்லது நட்ராய, அப்படியே செஞ்சிருவோம். நீ என்ன சொல்ற ஜீவா? அப்பா, இனிமே நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். ஓகே. முதலாளி, குருமூர்த்தி சார், எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல டாக்டர். அப்பப்போ வலது கையும் வலது காலும் அசைக்க முடியல. சட்டுன்னு மறுத்து போற மாதிரி இருக்கு. அப்பா கண் முழிச்சதுல இருந்தே இந்த கம்ப்ளைண்ட் தான் டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. மூளைக்கு போற ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டதால மைல்ட் டைவருக்கு ஸ்ட்ரோக்கும் வந்திருக்குமா? என்ன டாக்டர் இது? முதல்ல ஹார்ட் அட்டாக்னு சொன்னீங்க, இப்ப ஸ்ட்ரோக் வந்திருக்குன்னு சொல்றீங்க. இனிமே எந்த பயமும் இல்லைன்னு நிம்மதியா இருந்தா இப்ப வேற ஏதோ புதுசா ஒண்ணு சொல்லி பயமுறுத்துறீங்களே. இல்ல, நான் பயமுறுத்தலாமா, இருக்கிற ரியாலிட்டியை சொல்றேன். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அப்பாவுக்கு மைல்டா தான் ஸ்ட்ரோக் வந்திருக்கு. இப்போதைக்கு வலது காலையும் கையையும் அடிக்கடி இயக்க முடியாது. சில நேரத்தில் ஸ்ட்ரக் ஆயிரும். நான் கொடுக்குற மாத்திரையை ரெகுலரா எடுத்துக்க சொல்லுங்க, பிசியோதெரப்பி பண்ண சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிடுவாரு. அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டரா இருக்கிறவரு, எப்பவும் பரபரப்பா ஓடிக்கிட்டே இருக்கிறவரு, ஒரே இடத்துல முடங்கி கிடக்கிறது அப்பாக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் டாக்டர். ஐ அண்டர்ஸ்டாண்ட்மா. ஆனா அப்ப இருந்த கண்டிஷனை யோசிச்சு பாருங்க. நாங்களே நம்பிக்கை இல்லாம தான் இருந்தோம். அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருந்து இந்த அளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கிறது அதுவே பெரிய விஷயமா. லட்சத்துல ஒருத்தர் தான் இப்படி பொழைச்சு வருவாங்க. அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படணும். மருந்து, பிசியோதெரப்பி, டயட், ரெஸ்ட் இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணாலே இவர் சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடுவாரு. ஓகே டாக்டர். டாக்டர், அப்பாவை எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம்? இன்னைக்கே கூட்டிட்டு போலாமா? இனிமே ஹாஸ்பிட்டல் மானிட்டரிங் தேவையில்லை, ஹோம் கேரே போதும். டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். அக்கௌண்ட்ஸ்ல இருந்து பில்லும் வந்துடும். அதை செட்டில் பண்ணிட்டு நீங்க அவரை தாராளமா கூட்டிட்டு போலாம்.
தேங்க்யூ டாக்டர். நீங்க ஒரு போலீஸ்மேன் சார். உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறது இல்ல. பாசிட்டிவா தைரியமா இருங்க. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். தேங்க்ஸ் டாக்டர். நன்றியை உங்க ஒய்ஃபுக்கு தான் சொல்லணும். நான் கொடுத்த மருந்தெல்லாம் உங்க உடம்புல வேலை செய்யவே இல்லை. உங்க கண்டிஷன் மேல மேல மோசமாயிட்டே தான் இருந்துச்சு. உங்க பொண்ணுகிட்டையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நாங்க கையை விரிச்சிட்டோம். இவங்க வந்து உங்க கையை பிடிச்சதும் தான் உங்க உடம்புல உயிரே வந்துச்சு. ஸோ உங்களை காப்பாத்துனது எங்க மருந்து இல்லை, இவங்களோட மேஜிக் தான். பார்த்துக்குங்க சார். வரமா? தேங்க்யூ டாக்டர். சுசீலா, உன் மனசுல என் மேல கோபமும் வருத்தமும் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீ இவ்வளவு தூரம் வந்து என்னை காப்பாத்திருக்க. உனக்கு எப்படி நன்றி சொல்லுவேன்னே எனக்கு தெரியல. ஹலோ, யாருங்க? மிஸ்டர் குருமூர்த்தியோட அட்டெண்டர் நீங்க தானே? ஆமா மேடம், சொல்லுங்க. டோட்டல் பில் அமௌண்ட் 3.5 லட்சம் ஆயிடுச்சு மேடம். அதை செட்டில் பண்ணிட்டீங்கன்னா பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு ப்ரொசீட் பண்ணிடலாம் மேடம். ஓகே மேடம், தேங்க்யூ. என்னடி ஆச்சு? அக்கவுண்ட் செக்ஷன்ல இருந்து கால் பண்ணாங்கம்மா. எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும்னு டீடைல் சொன்னாங்க. எவ்வளோமா ஆச்சான்? அப்பா, அது சின்ன அமௌண்ட் தான், பே பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பொய் சொல்லாத. அவங்க சொன்னதும் முகம் மாறினதை பார்த்து அமௌண்ட்டு பெருசுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் நான் சாதாரண சளி காய்ச்சல் நான் வந்து படுத்திருக்கேன், அட்டாக் வந்து படுத்திருக்கேன்னு இப்போ தான் டாக்டர் சொன்னார். இதுக்கு லட்சக்கணக்கில் செலவாகும்னு எனக்கும் தெரியுமா? இல்லை, பில் அமௌண்ட் எவ்வளோன்னு கரெக்டாக சொல்லு. அப்பா, 3 லட்சம் ரூபாய் பே பண்ண சொல்லிருக்காங்க. என் பர்ஸ் யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட தான்ப்பா இருக்கு. அதில் ஏடிஎம் கார்டு இருக்குமா? பின் நம்பரு 2424. அதை எடுத்துட்டு போய் பணத்தை கட்டிட்டு வந்துடு. அப்பா, நானே பே பண்ணிக்கிறேன். அவ்வளோ பணத்துக்கு நீ எங்கே போவ? அப்பாவுக்கு நீ தான் செலவு பண்ணுன்னு நினச்ச பாரு. உன் பாசமும் அன்பு எனக்கு புரியுதுடா. எங்கிட்ட பணம் இல்லைன்னா பரவாயில்ல, பணம் தான் இருக்க. அதை எடுத்துக்கிறதுக்கு நீ ஏமா யோசிக்கிற? போய் கட்டிட்டு வா. சரிப்பா. அம்மா, நீ அப்பாவை பார்த்துக்கோ, நான் போய் பணம் கட்டிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க மேடம். குருமூர்த்தின்ற பேஷண்ட்டுக்கு பில் பே பண்ணணும். ஓகே. கார்டா கேஷா? கார்டு தான் மேம், இந்தாங்க. நம்பர் சொல்லுங்க. 2424. அக்கவுண்ட்ல பணம் இல்லைன்னு வருது மேடம். மேடம், அப்பா பணம் இருக்குன்னு சொன்னாரு. பணம் இல்லைன்னு தான் மெசேஜ் வந்திருக்கு மேடம். நீங்க இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. பணம் இல்லைன்னு தான் வருது மேடம். அதே மெசேஜ் தான் வருது. இந்தாங்க மேடம், இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்க முடியுமா? கார்டில் பேலன்ஸ் இல்லைன்னு தான் மேடம் வருது. இந்தாங்க மேடம். பணத்துக்கு இப்ப என்ன பண்றது? வேற வழி இல்ல, வெற்றி அம்மா கிட்ட தான் கேட்கணும். ஹலோ, யாருங்க? நான் மயிலு பேசுறேம்மா. மயிலு குயிலுன்னு எவகிட்டயும் பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. போன வேடி. அம்மா, ஒரு நிமிஷம், போனை வச்சிடாதீங்க. ஏய், என்னடி வேணும் உனக்கு? எதுக்கு தேவையில்லாம சாவடிக்கிற? அப்பா எப்படி இருக்காருன்னு ஒரு வார்த்தை கூட விசாரிக்க மாட்டீங்களா? அந்த ஆளை பத்தி நான் ஏண்டி விசாரிக்கணும்? என்னைக்கு உங்க குடும்பத்தோட அவர் சேர்ந்துக்கிட்டாரோ அன்னைக்கே நான் அவரை தலைமுழுகிட்டேன். அவருக்கு என்ன ஆனாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. என்னம்மா இப்படி பேசுறீங்க? 20 வருஷமா அவர் கூட குடும்பம் நடத்திருக்கீங்க. அந்த அன்பு
பாசம்லாம் கொஞ்சம் கூட உங்ககிட்ட மிச்சம் இல்லையா? இந்த கேள்விய நீ உங்க அப்பா கிட்ட போய் கேளு. அப்பா உங்க மேல பாசமா தான் இருக்காரு. இப்பவுமே உங்களை விட்டுற கூடாதுன்னு அப்பா நினைக்கிறாரு. நீங்க தான் அதை புரிஞ்சுக்காம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏய், இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். இப்ப எதுக்கு ஃபோன் பண்ண சொல்லு? அம்மா, அப்பாவுக்கு உடம்புலாம் சரியாயிடுச்சுமா. இப்ப நான் அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும். பண்ணு. இல்லம்மா, ஹாஸ்பிட்டல்ல 3.5 லட்சம் ரூபாய் பணம் கட்டினாதான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. அப்ப கட்டு. போராடி காப்பாத்திருக்காங்கல்ல, அதுக்கு பணம் கொடுத்துதானே ஆகணும். அம்மா, அப்பாவோட அக்கவுண்ட்ல பணம் இல்ல. எப்படி இருக்கும்? நான் தான் அவரோட அக்கவுண்ட்ல இருந்து எல்லா பணத்தையுமே எடுத்துட்டேனே.